ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல அதிரடியான திருப்பங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்பா பையன் சண்டையா கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டு இருந்தாங்க. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிரடியான ஒரு எச்சரிக்கை மணியை அன்புமணிக்கு விடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரே வாரம் தான்ப்பா டைம் உனக்கு, தனி கட்சி ஆரம்பிச்சுக்க, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இது நல்லதுக்கு இல்லை, உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாச்சு, நீ இப்படி மாறுவன்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, பாமக ஆரம்பிக்கும் போது நினைச்சு கூட பார்க்கல, பாமக இப்படி போவோமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு நீ பாமகவை சீரழிச்சுட்டு இருக்க, உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், தனி கட்சி ஆரம்பிச்சுக்க, இதுதான் உனக்கும் உன் கும்பலுக்கும் நல்லது அப்படின்னு கடுமையான சொற்களை யூஸ் பண்ணி ஐயா அன்புமணி அவர்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கை மணியை, கடைசி மணியை அடிச்சிருக்கிறார். ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன பண்ணாரு, ஐயாவை போயிட்டு சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டு வந்தார். ஆனா அன்புமணி போனாரு, ஐயாவை பார்க்கல. எங்க ஐயாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன், தொலைச்சிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்தாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு ஒரு மிரட்டலை விடுத்தார். ஆனா உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, அன்புமணி அவர்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போனாரு. அன்புமணி ஐயாவை பார்க்கல, ஐயாவை ஐசியூல போயிட்டு சேர்க்கவே இல்லை. அது ஒரு ஜெனரல் செக்அப், நார்மல் ஜெனரல் செக்அப் தான் போனார் ஐயா ராமதாஸ் அவர்கள். மற்றபடி ஒரு சீரியஸ் எல்லாம் ஆகவே இல்லை. உடனே இங்க வெளியே என்ன பண்ணாரு, என்னமா நடிக்கிறாருப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் பயங்கரமா ஆக்டிங் எல்லாம் விடுத்தாரு. என்னவோ உண்மையிலேயே அப்பா மேல பாசம் இருக்கிற மாதிரியும், அப்பா மேல பாசமா இருக்கிற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் காலில் போய் விழுங்க, விழுந்து அவரை அவரு சொற்படி கேட்டுக்குங்க. அவரு ஓப்பனா சொல்லிட்டாருல, எப்பா நான் இருக்கிறது கொஞ்ச காலம் தான், நான் இருக்கிற வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணுதான், ஓப்பனா அவர் சொல்லிட்டாருல. சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு என்ன அவ்வளவு வரட்டு கோவம்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு வெளியே அவ்வளவு கொதிச்சிங்களே, அதெல்லாம் அடிக்க போயிட்டு இப்ப அப்பா காலில் போய் விழுங்க, விழுந்துட்டு கொஞ்ச நாள் அவர் கூட இருங்க, அவர் கீழே இருங்க, அவருக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே. ஏன் அந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட அன்புமணி அவர்களுக்கு இல்லையா அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து பகிரங்கமான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. பொதுவா பொதுவெளியில எல்லாருமே கேட்கறாங்க, இவ்வளவு ஏங்க பொதுமக்களே எல்லாருமே என்ன சொல்றாங்க, எப்பா ஒரு பெரியவர் உங்க அப்பா விட்டு கொடுத்துட்டு போனாதான் என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆனா இங்க அன்புமணி அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் தலையில கத்தி தொங்கின்னு இருக்கு. கொஞ்சம் அசைஞ்சு அப்படி போனார்னா இவரு திகாருக்கு தான் போகணும், வேற வழியே கிடையாது. அதனால தான் மகனும் மருமகளும் ஐயா காலில் போய் விழுந்து 2024 பாஜக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு போய் கூட்டணி வச்சாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் அன்புமணி அவர்கள் பெரிய டிராமா ஒண்ணு போட்டாரு. ஐயாவே முதல்ல சந்திக்கல ஹாஸ்பிட்டல்ல, ஐயா ஐசியூ வார்டுல அட்மிட் ஆகல, ஆனா வெளியே இப்படி பகிரங்கமா ஆக்டிங் கொடுக்குறாரு, இது பச்சை பொய் அப்படின்றது தோல் உரிச்சு காட்டிட்டாரு. ஐயாவே சொல்லிட்டாரு, அன்புமணி ஹாஸ்பிட்டல் என்ன பார்க்கவே இல்லை, நான் ஐசியூல இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம ஐயா என்ன சொல்ல, கடும் கோபத்துல இருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, சட்டமன்றம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் போன்றுதான். நீங்க சட்டமன்றத்துக்கு வெளியில எப்படி வேணா அடிச்சுக்கீங்க அரசியல் ரீதியான, ஆனா சட்டமன்றத்துக்குள்ள இந்த விவகாரம் பெரிய பூதாகாரமா ஆயிடுச்சு, சட்ட போராட்டமா ஆயிருச்சு. தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புனதுனால எல்லாருமே என்ன தையத்தக்க தாம் தக்க குதிச்சாங்க, அன்புமணி தான் உண்மையில பாமக, அவரு தான் தலைவர், ஐயா டம்மி அப்படின்ற ரேஞ்சில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அன்புமணி தரப்பு என்ன வீடியோலாம் வெளியே வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டியதெல்லாம் வீடியோவா வெளியே வந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டாங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா தரப்பு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, இவங்க பாமகவே இல்ல, இவங்க சட்டமன்ற குழு தலைவரா இருக்கக்கூடாது, கொறடாம இருக்கக்கூடாது அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்து ஒரு லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க, சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மாத்திரம் இல்லாம டெய்லி போராட்டம், சட்டமன்றத்துல முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசுங்க ஐயானா, இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற இந்த குடும்ப சண்டை கட்சி பிரச்சனையை போய் பேசுறாங்க. இப்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களோட நிலைமை என்ன, அது யோசிச்சு பார்க்கணும். பாமகவை நம்பி 5 பேரை உள்ள அனுப்பி இருக்கிறாங்க மக்கள். இந்த தொகுதி மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? எப்பா உங்க சண்டைய கட்சிக்குள்ள வச்சுக்கங்க, சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு மக்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசுங்கய்யா, தொகுதியோடைய பிரச்சனையை பேசுங்கய்யா. நாங்க எதுக்கு உங்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும், போராட்டம் பண்றதுக்கும் தர்ணா பண்றதுக்கும், உங்களுக்கு பதவி ஆசை வரணுன்றதுக்காக உங்களை உள்ள அனுப்பணும், எங்க பிரச்சனையை பேசுங்கய்யா, தொகுதியை டெவலப் பண்றதுக்கு பேசுங்கய்யா அப்படின்றத உங்களை அனுப்பணும். ஆனா நீங்க போயிட்டாங்க பதவி சுகத்துக்காக அடிச்சுக்கிறீங்க.
என்னையா நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி மக்களும், பாமகவை நம்பி ஓட்டு போட்ட ஒவ்வொரு தொகுதி மக்களும் புலம்பி தள்ளுறாங்க. ஜி.கே. மணி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, இவங்க பண்றது, அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் பண்றது அராஜகம். ஐயாவை அவமானப்படுத்துறாங்க, ஐயாவை கேவலப்படுத்துறாங்க. நீங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறீங்கன்னா ஐயா நினைச்சு உங்களுக்கு சீட்டு கொடுத்துதான். ஐயா 2021 உங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருந்தா இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவா இருந்திருப்பீங்களா? அது மாத்திரம் இல்ல, ஒரு படி மேல போய் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீங்க ஐயாவை மாத்திரம் அசிங்கப்படுத்தல, கேவலப்படுத்தல, உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த மக்களையும் நீங்க என்ன பண்றீங்க? அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க எதுக்கு உள்ள போவாங்க? தொகுதிக்கு நல்லது செய்யணும். தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கு, தொகுதி மக்களுக்கு எது அடிப்படை தேவையா இருக்கு, இத கேட்டு வாங்குறதுக்கு தான் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஒரு எம்எல்ஏக்கள் உள்ள போவாங்க. ஒரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுதுன்னா, அவங்க அரசியல் செய்யணும் அப்படின்றதுக்காகவே கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு போறதும். இப்போ அது ரொம்ப முக்கியமா? கிட்னி திருட்டு அப்படி சட்டப்பூர்வமாச்சுன்னா அவன் அனுபவிச்சுட்டு போறான் தண்டனைய. உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? வெளிநடப்பு, எல்லாத்துக்கும் வெளிநடப்பு. ஒழுங்கா சட்டமன்றத்துல அதிமுக நின்னு தங்களுடைய மக்களுக்காக, ஓட்டு போட்டு அனுப்பின மக்களுக்காக, தொகுதிக்காக எதுனா இவங்க சொந்த காசுல இருந்தும் எடுத்து செய்ய மாட்டாங்க. அரசு கொடுக்கிற நிதியை கேட்டு இவங்க வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா அரசியல் பண்ணணும், திமுகவை அசிங்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நினைச்சு எடப்பாடியாரும் அவங்களுடைய கும்பலும் அசிங்கப்பட்டு தான் நிக்கிறாங்க மக்கள் மத்தியில. மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க சார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். எடப்பாடியோட நடவடிக்கை என்ன, அவங்களுடைய கட்சி எப்படி போகுது, எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம். இப்போ எடப்பாடியார் இவங்க பண்றது ஒரு டைப் ஆஃப் அரசியல்னா, ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு அரசியல் இவங்க பண்றாங்க. ஆனா பாமக இவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க? அடிச்சுக்கிறாங்க. பாமகவை டேமேஜ் பண்றது வெளியில இருந்து யாரும் வரதில்ல, அவங்க ஆளுங்களே போதும், அவங்க எம்எல்ஏக்களே போதும், அவங்களே டேமேஜ் பண்ணிப்பாங்க. இது வெளியில தான் நடந்தது பார்த்தா சட்டப்பேரவைக்குள்ள போய் நடக்குது. இந்த விஷயம் தான் ஐயாவுக்கு ரொம்ப கோபத்தை மூட்டிருச்சு. அதனால ஐயா என்ன பண்ணிட்டாரு, கடுமையான சொற்களை பயன்படுத்தி, அன்புமணி தரப்புல இருக்கிறது கட்சியே கிடையாது, அது ஒரு ஏமாத்து கும்பல், பொய் சொல்லுகிற கும்பல், இந்த கும்பலை நான் ஒழிக்காம விடவே மாட்டேன், இந்த பாமகவை உருவாக்குறது நானு, இந்த பாமகவுக்கு உரிமையாளர் நான் மட்டும்தான், இத சட்ட போராட்டத்தை நான் போராடி டைரக்டாவே இறங்குவேன், யாரோட உதவி தேவையில்ல, தேர்தல் ஆணையத்தை டைரக்டா போய் சந்திப்பேன், நீதிமன்றத்துல டைரக்டா நானே படிகளை ஏறி நானே போராடி நானே உண்மையான பாமக அப்படின்றத நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் அன்புமணிக்கும் அன்புமணிய கும்பலுக்கும் சரியான பாடத்தை நான் புகுட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு வாரத்துல அன்புமணி அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கலனா வேற மாதிரியான நடவடிக்கைகள்ல நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா இறங்கியிருக்காரு. ஆனா அன்புமணியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுல முழு மூச்சா இறங்கி இருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்றது அவர் பேச்சுல இருந்தே தெரியுது. ஏன்னா அன்புமணிக்கு மாற்ற யாரை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு, தவிச்சிட்டு இருந்தாரு. தன்னுடைய மகள் வழி பேரனை முகுந்தனை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா முகுந்தன் இதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சோ அதனால தன்னுடைய மகளையே கொண்டு வந்துடலாம், காந்திமதியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை முன்னிறுத்தி ஐயா அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார் அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அன்புமணி அவர்கள் டம்மியாக்கப்பட்டார் ஐயா கிட்ட இருந்து அப்படின்றது, பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் ராமதாஸ் அப்படின்ற பேரு அன்புமணி தரப்புல யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்போ இது எந்த அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க, அன்புமணியை எப்படி இதை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம், ஐயா அவர்கள் தொடர்ந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அன்புமணி இதை சட்டம் பண்ற மாதிரி தெரியல, அவர் பாட்டுன ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது சட்டமன்றத்துக்குள்ள இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப பூதாகரமா கிளம்பி இருக்கு அப்படின்றதான் விஷயம். இந்த ஒரு விஷயம் தான் ஐயாவை கோவப்படுத்தினது. இந்த கோவத்தினுடைய உச்சம் தான் அன்புமணியை எச்சரிக்கை மணியை விடுற அளவுக்கு ஐயாவை தள்ளுனது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு எச்சரிக்கை மணி விடுத்திருக்கிறாரு, போதம்பா இதோட நிப்பாட்டிக்க, தனி கட்சி ஆரம்பிச்சுக்க, அதுதான் உனக்கு நல்லது, லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.